வணக்கம். இன்னைக்கு மண்டே ஒரு குட்டி கதையோட ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு காட்டில் ஒரு பறவையும் ஒரு எறும்பும் ரொம்ப நண்பர்களாக இருந்தாங்க. ஒரு நாள் பறவை சொல்லிச்சான், எறும்பே அந்த மலை தெரியுதுல்ல, அந்த மலையோட உச்சியை நீயும் நானும் ஓடி போயிட்டு ரீச் பண்ணணும். யார் முதல்ல தொடுறாங்களோ அவங்க தான் வெற்றியாளர் அப்படின்னு சொல்லிச்சான். இந்த எறும்பும் யோசிக்காம ஓகே அப்படின்னு சொல்லிடுச்சு. எறும்பு ஏறிக்கிட்டே இருக்கு. ஆனா பறவை அதுக்கு முன்னாடி ஒரு 4-5 வாட்டி பறந்து போயிட்டு மேல உட்காந்துட்டு இந்த எறும்பை பார்த்து ஏழனமா சிரிச்சுட்டு நக்கல் பண்ணிட்டு கீழே வந்துருச்சு. எறும்பு அதை பத்தி கண்டுக்கவே இல்லை. அது ஏறுறத அது ஏறிக்கிட்டே இருந்தது. ஒரு காலகட்டத்துல பறவை ரொம்ப கடுப்பாகி, சரிப்போ நான் என் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது தன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. அது உணவுக்காக போகவும் வரவும் அப்படி. ஆனா கடைசியில ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமா பார்த்தா அந்த பறவை மலைக்கு மேல பார்க்கும்போது அந்த எறும்பு அந்த மலை உச்சியில நின்றுட்டு இருக்கிறது அது பார்க்குது. ரொம்ப ஆச்சரியம் அதுக்கு. என்னடா எப்படா நீ சேர்ந்த அப்படின்ட்டு கேக்குது. அப்போ அந்த எறும்பு சொல்லிச்சான், உன் ஸ்பீடுக்கு நீ ரொம்ப அதிகமா பறந்துட்டப்பா. 4-5 வாட்டி நீ இங்க ரீச் பண்ணி தொட்டுட்டு போயிட்ட. ஆனா பரவாயில்ல, என்னோட ஸ்லோக்கு நான் கொஞ்சமா ஏறி வந்தேன் அப்படின்ட்டு. ஏறி ஆனா கடைசியில முயற்சி பண்ணி அந்த இடத்த நான் அடைஞ்சிட்டேன். அது எனக்கு வெற்றி தான் அப்படின்னு சொல்லிச்சான் அந்த எறும்பு. இதே மாதிரிதான் நம்ம வெற்றியை ரொம்ப ஈஸியா கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறோம். அதுதான் இன்றைய காலகட்டத்துல பிள்ளைங்க நிறைய யோசிக்கிறாங்க. நினைச்ச உடனே கிடைச்சிடணும், நினைக்கிறதெல்லாம் கிடைக்கணும், வெற்றி மட்டுமே பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனா அப்படி கிடையாது. எல்லா விஷயங்களும் கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது. அப்படி கஷ்டப்பட்டு கிடைக்கிறது தான் நிலைக்கும். சும்மா இன்னைக்கு நினைச்ச உடனே கிடைக்கிறது எதுவும் நமக்கு அவ்வளவு சீக்கிரம் நிலைக்கிறது இல்லை. ரொம்ப முயற்சி பண்ணி தன்னம்பிக்கையோட போராடுற யாருமே வெற்றியாளர்கள் தான். அவங்க வெற்றி அடையறதுக்கு நிறைய நாட்கள் ஆகலாம். ஆனா வெற்றி நிரந்தரமா நிலையானதா இருக்கும். கடின உழைப்புனால கிடைக்கக்கூடிய அந்த வெற்றி ரொம்ப இனிப்பான ஒரு விஷயமா அமையும். சும்மா யாரோ பெற்று தருகின்ற வெற்றி, அவசரமாய் பெறுகின்ற வெற்றி, அது எந்த ஒரு பலனையும் தராது. அது சீக்கிரமே அலுப்பையும் தேவையில்லாத கசப்புகளையும் தான் தரும். நன்றி.